In the name of Allah, the Beneficent, the Merciful. மறந்து போன உணவுகள். நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய இயற்கையான உணவுகளை மறந்து போனதால் மருந்து கடை வாசலிலும் மருத்துவமனை கூடத்திலும் நாம் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த நிலையை மாற்றுவதற்கு நாம் நம்முடைய இயற்கையான உணவுகளை தேட வேண்டிய சூழலும் காலமும் இப்போது நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. பாட்டி சமைத்த உணவில் இருந்த சத்து இன்று நம்முடைய செயற்கை முறையில் தொலைந்து போனது. காரணம், இயற்கையான பொருட்களை இயற்கையான முறையில் நாம் சமைக்காமல் அதை செயற்கையான முறையில் கலந்து பயன்படுத்தும் போது அதனுடைய தன்மைகள் அதில் பாதிக்கப்பட்டு விடுகிறது. எனவே நாம் நம்முடைய முன்னோர்கள் சமைத்த உணவுப் பொருட்களை எவ்வாறெல்லாம் சமைத்தார்கள் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு அதுக்கான செயல்முறைகளை பயன்படுத்துவதற்கு முன்வந்தால் அதுக்கான சூழல் ஏற்படும் என நான் கருதுகிறேன். ஆகவே நம்முடைய பண்டைய முறையான அம்மி, கல், ஆட்டுக்கல் இவற்றையெல்லாம் கொண்டு வந்து நம்முடைய சமையல் முறைக்கு பயன்படுத்தினால் நம்முடைய சமையலும் மேலோங்கும், நம்முடைய உடல்நலமும் மேலோங்கும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மறந்து போன உணவு வகைகள் நம்மை மறந்து போகவில்லை, நாம் அவற்றை மறந்துவிட்டோம். செயற்கையில் மூழ்கியதால் நமக்கு அவற்றை மறந்து போகக்கூடிய வாய்ப்பும் சூழலும் ஏற்பட்டுவிட்டது. ஆனால் அவைகள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன. எவையும் என்னை எந்திரத்தில் வைத்து அரைத்து பயன்படுத்துங்கள் என்று சொல்லவில்லை. நாம் நம்முடைய அறிவை கொண்டு விஞ்ஞானம் என்ற பெயரில் செயற்கை பொருட்களை வைத்து அவற்றை சீரழித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொன்ன பாடத்தையும் நமக்கு கொடுத்த பயிற்சியையும் நாம் மீண்டும் கையில் எடுத்தால் நம்முடைய சமையல் முறை நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக கிடைத்துவிடும். விறகு அடுப்பில் பயன்படுத்தும் போது இருந்த அந்த வேக்காட்டுத்தன்மையும் சத்துத்தன்மையும் இப்போது தொலைந்து போனது. அது தொலைந்து போனதற்கு காரணம் நம்முடைய அவசர நிலையும் அலட்சிய நிலையுமே காரணமாக நான் கருதுகிறேன். எனவே இந்த அவசர நிலையையும் அலட்சிய நிலையையும் நாம் தவிர்த்துவிட்டு நம்முடைய உணவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நல்ல உணவுப் பொருட்களை தேர்வு செய்து, இயற்கையான உணவுப் பொருட்களை தேர்வு செய்து இயன்றவரை நாம் நல்ல முறையில் அதை சமைத்து பயன்படுத்தி கொண்டு வந்தால் நாமும் நலமாக வாழலாம். இந்த குமுகமும் நலமாக வாழும். நம்முடைய எதிர்கால பிள்ளைகள் நலமாக வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து.